இன்றைக்கு 29வது நாள். இன்றைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் அவர் மறுரூபப்படுத்துகிறவர். இந்த மறுரூபம் என்கிற வார்த்தையில 2 பகுதி இருக்கிறது. ஒன்று நாம் செய்ய வேண்டிய பகுதி, நம்முடைய பங்கு. இன்னொன்று தேவனுடைய பங்கு. இந்த நம்முடைய பங்குல என்ன வருது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ரோமருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தில் நம்ம வாசிக்கும் போது, உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே நீங்கள் மறுரூபமாகுங்கள் என்று சொல்லி ஒரு ஆலோசனை அங்கே வருகிறது. இது எதுக்காக சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பார்க்கும் பொழுது, ஒரு மனுஷன் ரட்சிக்கப்பட்டு கர்த்தரை ஏற்றுக்கொண்டு சபையில் சேர்க்கப்பட்டு அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது ஆவியானவர் அவனுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணி அவனை நடத்த தொடங்குகிறார். இப்படி அவர் நடத்த தொடங்கும் பொழுது தான் அங்கே பிரச்சனை வருகிறது. அவனுக்குள்ள ஒரு போராட்டம் வருகிறது. என்ன அப்படின்னா, கலாத்தியரில் 5ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது போல 17ல், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. அப்போ ஒரு மனுஷன் அவன் ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் ஆவிக்கு ஏற்றபடி நடக்கணும், ஆவியின் சிந்தைக்குள்ளே போகணும், கர்த்தருக்கு பிரியமாக நடக்கணும்னு முயற்சிக்கும் பொழுது நம்முடைய சரீரமே அதுக்கு ஒத்துழைக்காது. நமக்குள்ள இருக்கிற மாம்சம் அதுக்கு எதிராக அது போராட்டம் பண்ணும். அதே நேரத்தில் நம்ம மனசும் மாம்சமும் விரும்பினபடி பழைய வாழ்க்கைக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உள்ளே இருக்கிற ஆவியானவர் நமக்கு ஒத்துழைக்க மாட்டார். அதை எதிர்த்து போராட ஆரம்பிப்பார். அப்போ இந்த 2 இதுக்கும் இடையில ஒரு போராட்டம், மாம்சத்துக்கும் ஆவிக்கும் இடையில இருக்கிற அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். இதில் யார் ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். நம்ம எப்போ ஆவியானவருக்கு ஒப்பு கொடுத்து நம்முடைய சரீரத்தை கீழ்ப்படுத்தி நம்ம ஆவியின் சிந்தைக்குள்ளே நம்ம கொண்டு போகிறோமோ, அப்போ நம்முடைய மனம் புதிதாகிறது. இது ஒரு நாளில் நடந்து முடிகிற காரியம் அல்ல. நம்முடைய வாழ்நாள் முழுக்க, நம்முடைய மரணம் வர வரைக்கும் இந்த காரியம், இந்த மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுதல் என்கிற அந்த காரியம் நடந்து கொண்டே இருக்கும். 2வது பகுதி தேவனுடைய பகுதி. இது எங்கே வருது அப்படின்னா, ஆண்டவருடைய வருகையில் சபை எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது நம்முடைய சரீரம் மீட்கப்படும். இது ஒரு மறுரூபம். இது சரீரம் மீட்புக்கு அடையாளமாக இருக்குது. அப்போ இது எங்கே சொல்லப்பட்டிருக்குதுன்னா, 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் 51லிருந்து அந்த கடைசி வரைக்கும் வாசிக்கும் பொழுது, அங்கே ஆவியானவர் வரும் பொழுது ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும் என்று சொல்லி அங்கே நம்ம வாசிக்கிறோம். அப்போது நமக்குள்ளே இருக்கிற அந்த ஜென்ம சரீரம், அந்த பாவ சரீரம் மாற்றப்பட்டு ஆவிக்குரிய சரீரம் நமக்கு கொடுக்கப்படுகிறது. நம்ம அவருடைய வருகையில் நம்ம உயிரோடு இருப்போமானால் அப்படியே மறுரூபமாக்கப்படுகிறோம். ஒருவேளை மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருப்போமானால் நம்முடைய சரீரம் திரும்பவும் எழுந்து ஆவிக்குரிய சரீரத்தை அது பெற்றுக்கொள்கிறது. இந்த சத்தியம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் வருது. அப்போ இந்த 2 பகுதி, முதல் பகுதி நம்முடையது, 2வது பகுதி தேவனுடையது. இந்த 2மே நடக்கணும் அப்படின்னா நமக்குள்ள ஆவியானவர் இருக்க வேண்டியது அத்தியாவசியமாக இருக்குது. ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் பண்ணலை, அவருக்கு நம்ம கீழ்ப்படியில் அவருக்கு விட்டு கொடுக்கலன்னா இந்த 2மே நடக்க சாத்தியம் இல்லை. அதனால இந்த மறுரூபமாகுதல் என்கிற அந்த பகுதியில் ஆவியானவருடைய செயல் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவியானவருக்கு விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவார். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.